நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தோட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 935வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, நவராத்திரி பூஜையே லலிதா கிரமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு கிரமங்கள் வித்தியாசப்படுறது ஒவ்வொன்றுலேயும். ஸோ லலிதான்னு எடுத்துட்டாலே பலவிதமான தேவதைகளோட சூழப்பட்டு உள்ளுவோம். நவ ஆபரணம் இருக்குது. ஒவ்வொரு ஆபரணத்துலேயும் 64 கோடி யோகினி கணங்கள் வாசம் பண்ணுறா. 9 ஆபரணத்துக்கு 64 கோடி × 9 576 கோடி யோகினிகள் வாசம் பண்ணுறா. அதெல்லாம் ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு பூஜை போட்டுப்போன்னு சொல்கிறது நான். அதாவது நமக்கு தெரியாமல் இந்த அரூப சக்திகளவா நம்மளை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா. லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லி யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணுறவளோ அந்த கிரகத்தில் மகாமேருவோ ஸ்ரீசக்கரமோ இருந்தால் இவாளெல்லாம் வியாபிச்சுட்ருவா அந்த இடத்த. இந்த விளக்கு கடையில் கூட ராஜலட்சுமி சிவசங்கரன் அவள் என்ன செய்யறா, மகாமேருக்கு தினம் அர்ச்சனை பண்ணுறா, குங்குமத்தை அர்ச்சனை பண்ணுறா. பெரிய இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் வாசிச்சு கிடையாது. ஆனால் சின்சியராக பண்ணுறா. ஒரு காரியமும் பண்ணும்போது அங்கே தேவதா சக்தி உரையும்னு சொல்கிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ, அதாவது அந்த சாதகி அவளுக்கும் அந்த தேவதைக்கு உண்டான அது ரிலேஷன்ஷிப்பு தட் ஷுட் பி மெயின்டைன்டு. அது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ண கிடையாது. நட்டக்கல்லும் பேசுமாம் நாதன் உள் இருக்கையில் சொல்லியிருக்க சாஸ்திரங்கள். ஸோ நம்ம ஒரு கல்லை வச்சுட்டு கூட நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோன்னு தான் கிடக்குதுங்க. இப்போ லலிதா கிரமம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். லலிதா கிரமத்தில் இந்த நவராத்திரி பூஜை எப்படி பண்ணால்னா 2 விதமாக சொல்லியிருக்கு. லலிதா கிரமத்தில் நவராத்திரி பூஜையை 2 விதமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அதாவது பிரதமையில் ஆரம்பித்து இப்போ இது அமாவாசைக்கு அப்புறமா வர பிரதமாக வருது. அதை ஆரம்பித்து பௌர்ணமி அணி வரைக்கும் முடிக்கிறது. ஸோ அது ஒரு கிரமம். அதனால் இந்த 15 நித்தியைகள் வந்துடுவா. அதில் 15 நித்யா தேவதைகள் வந்துடுறா. கடைசி நாள் சித்ரா காமேஸ்வரி பகவானுடைய நித்தியக்கல்னா பேருண்டா மன்னிவாசினி மகாபித்ரேஸ்வரி சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலப்பதாக்கா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமானி சித்ரா. அதுக்கு அடுத்து அப்புறம் அன்றைக்கே காமேஸ்வரியை முடிச்சிடுறது. மகாநித்யா பரமேஸ்வரி சொல்கிறோம். அதோட முடிச்சிடுறது. அது ஒரு கிரமம். அடுத்ததாக பிரதமையில் ஆரம்பித்து இந்த நவமி வரக்கூடிய வர்றது தசமி வேறு. விஜயதசமியில் பூஜையெல்லாம் முடிஞ்சு அம்பாள் வெற்றி கொடி நாட்டி உட்காந்துக்கிறா. அது தசமி. சரி, நவமி பிரதமை ஆரம்பித்து நவமி 9 நாட்கள். இதில் என்னென்னா அந்த ஆபரண பூஜைன்னு ஒன்று இருக்குது. திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் ஆரம்பித்து இந்த 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம், இந்த பிந்துஸ்தானம் ரவுண்டாக இருக்குல்ல, அது. ஸோ அதில் போய் முடிக்கிறது. அது 9 days. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் திங். இப்போ இது பார்க்கலாம். இது அந்த காலத்தை வாங்கிந்து நான் வாங்கும்போது ராட்சஸ்டரில் போட்டிருந்தேன். இப்போத்தி கிரி ட்ரேடிங் அவள் இது வாங்கிட்டா, இந்த லைசன்ஸ் ஷேட் அந்த புக்குக்கு, திதிநித்யா புக்கு. சித்தமல்லின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் சைடில் கிராமம். அங்கே ரொம்ப சீக்கிரசியாக வச்சுருந்தாங்க. திதிநித்யா பூஜையே வெளியில் தெரியவே தெரியாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வெரி ஃபியூ பீப்புள் தி வேர் நோயிங். அதாவது சௌபாகிய ரத்னாகரம் ஒரு கிரந்தம். அதில் தன் குருவான ஸ்ரீ ஆனந்தானந்தநாதர் என்று தீட்சாநாமம் பெற்ற டிவி ஸ்ரீனிவாச சர்மாவால் தொகுக்கப்பட்ட இந்த ஷோடச நித்யா பூஜா இது கொடுத்துருக்கா. இது எங்கன்னா ரொம்ப சீக்கிரசியாக இருந்து சித்தமல்லின்ற இடத்துல பூஜை பண்ணப்பட்ட இது ஒரிஜினலாக. குரு பரம்பரையால் எழுதி வைத்துக் கொள்ளப்பட்ட கைப்பிரதியில் இருந்தும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த பந்ததி மிகவும் பழமையானது. ஸ்ரீவித்யாரண தந்திரத்தில் பார்வைக்குட்பட்ட கிரந்தங்களில் சௌபாகிய ரத்னாகர பந்ததியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பந்ததியை சேர்ந்தவர்கள் மிக சிலரே. பல்லாண்டுகளுக்கு முன்பு சித்தமல்லி என்ற சித்தமல்லின்னு திருநெல்வேலி மாவட்டம்.
இந்த குரு பரம்பரை இருந்திருக்கிறார்கள். பிறகு தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற ஊர்களில் மகா பண்டிதரால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதில் வந்த தான் போய் அமெரிக்காவில் ராஜஸ்டரில் அந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதில் சொல்லக்கூடிய இந்த மாராகி அம்பாள் இதிலே காமிச்சு, இது மாதங்கி இது இருக்குது, இல்லை படம் இருக்குது, அதை காமிச்சிடுறேன். இட்டுக்கை மாதங்கி. The original printer which was released by ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி படத்தில். இப்போ ஒவ்வொரு அம்பாளாக காமிச்சிட்டு வரேன். இந்த காமேஸ்வரி நித்யா, காமேஸ்வரி நித்யாவோட இது நான் மந்திரங்கள்லாம் ஒன்று சொல்லப்படுறதில்ல உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்க ஒன்றுத்துக்கும். காமேஸ்வரி நித்யாவுக்கு காமேஸ்வரிய வித்மகே நித்திய கில்லாய தீமகி தன்னோ நித்திய பிரசோதியாத் அப்படின்னு சொல்லிட்டு 51 நாமாவளி, இந்த அகாரா அந்த ஷகாரா அந்த எழுத்திருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு 51 நாமாவளி போட்டிருக்கேன். ப்ளஸ் நடிச்சுட்டு நிறைய மந்திரங்கள் இருக்குது இதில். பட் இது பண்ணாலே போதும், இந்த 51 தினம் பண்ணியிருந்தாலே போதும். அடுத்து பகமாலினி. ரெண்டாவது நித்தியா. அது இந்த பகமால நித்தியாவில் என்ன சொல்லியிருக்கு, காயத்ரி பகமாலினியை வித்மகே சர்வவசங்கரியை தீமகி தன்னோ நித்திய பிரசோதியாத் இது சொல்லியிருக்கு. இதுலேயே அந்த 51 நாமாவளி இருக்குது தனியாக அம்பாளுக்கு. 51 வச்சு பூஜை பண்ணாலே போதும் நித்தியப்படி. அடுத்து மூணாவது நித்தியா, நித்தியக்கலன்னா. நித்திய கல்யாண காயத்ரி என்ன சொல்றதுன்னா, நித்திய கல்யாய வித்மகே நித்திய மதத்ரவாய தீமகி தன்னோ நித்திய பிரசோதியாத். இது அவரோட காயத்ரி மூணாச்சு. அடுத்து நாலாவது பேருண்டா நித்யா. வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு இருக்கா பேருண்டா. இந்த பேருண்டா நித்யா பேருண்டாய வித்மகே விஷஹராய தீமகி தன்னோ நித்திய பிரசோதியாத். இது பேருண்டாது. அடுத்தது வன்னிவாசினி. வன்னிவாசினிக்கு என்ன சொல்லிருக்கு அவருடைய காயத்ரி, வன்னிவாசின்ய வித்மகே சித்தி பிரதாய தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். அடுத்து மகாவஜ்ரேஸ்வரி. மகாவஜ்ரேஸ்வரி ஆறாவது நித்திய. மகாவஜ்ரேஸ்வரி வித்மகே வஜ்ர நித்யாய தீமகி தன்னோ நித்திய பிரச்சோதியாத். இது பக்கத்தில் பாம்பே பக்கத்தில் தானான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வஜ்ரேஸ்வரின்னு ஒரு ஊரே இருக்குது. ஒரு மலை மேலே ஒரு குன்று, ஒரு 100 படிக்கட்டு இருக்கும். மேலே ஏறி போனால் ஒரு பெரிய கோவில். அது காளிகாதேவி, வஜ்ரேஸ்வரி, ரேணுகாதேவி 3 சிலைகள் இருக்கும். பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அதில்.
கருங்கல் சிலைகள் ஒன்று 6 அடி உயரம் இருக்கும். விஜயேஸ்வரி. அடுத்து வந்து சிவதூத்தி. சிவதூத்தியோட இது வந்து காயத்ரி வந்து சிவதூத்தியை வித்மகே சிவங்கரியை தீமிகி தன்னோ நித்திய பிரசோதியாத். அடுத்து துவரிதா. துவரிதா வந்து இப்படியும் கிருஷ்ணபட்சமாக சொல்லிது, சுக்லபட்சமாக வந்து 8வது அது. சரி, 8வது தேவத்தை கிருஷ்ண ரூபத்தில் இருக்க அவள் எப்படி இருந்தாலும் நோ சேஞ்ச். அவள் அப்படியே கிருஷ்ணபட்சமோ சுக்லபட்சமோ அப்படியே போகும். மிச்சவாள்லாம் வந்து 2 திதிக்கு வருவா. ஸோ இந்த துவரிதாவுக்கு சொல்லும்போது அவளுடைய காயத்ரி என்ன சொல்கிறது? துவரித்தாய வித்மிகே மகாநித்யாய தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். அது 9வது குலசுந்தரி நித்யா. சில நித்யாவுக்கு எதுவும் 6 முகங்கள் 5 முகங்கள் அப்படிலாம் வருது. குலசுந்தரி வந்து 9வது நித்யா. இவளுடைய இது என்ன சொல்றது, காயத்ரி என்ன சொல்றது பார்க்கலாம். பாகீஸ்வரியை இல்லை குலசுந்தரியை எப்படின்னா சொல்லலாம். குலசுந்தரியை வித்மகே காமேஸ்வரி தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதியா. இல்லைன்னா பாகீஸ்வரியை வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதியாத் அப்படி. அடுத்து நித்யா. நித்யா நித்யா தான் பேர். திதி நித்யா சொல்கிறோம் இல்லையா, ஆனால் இவ பேர் நித்யா. சரி, நித்யா. பத்தாவது நித்யா பைரவியை வித்மகே நித்யாய தீமகி தன்னோ யோகினி பிரசோதியாத். இது அடுத்தது 11வது நித்யா நீலபதாக்கா. நீல கலர்லேயே இருக்க 5 முகங்கள் உனக்கு 10 கைகள். நீலபதாக்கா. நீலபதாக்காயை வித்மகே மகாநித்யாய தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். அடுத்து விஜயா நித்யா. முழுக்க 5 முகங்கள். பச்சைக்கல் புடவை கட்டிட்டு இருக்க. விஜயா நித்யா. இவ வந்து 12வது நித்யாவை விஜயா தேவியை வித்மகே மகாநித்யாய தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத் இவ காயத்ரி. அடுத்து வந்து 13வது சர்வமங்களா. இது என்னோட நித்யாவை. திரியோதசி திதி, சுக்லபட்ச திரியோதசி. அடுத்து வந்து கிருஷ்ணபட்ச திருதிகை. 2 திதிக்கு ஒரு ஒருத்தரும். சர்வமங்களாய வித்மகே சந்திராத்மிகாய தீமிகி தன்னோ நித்திய பிரசோதியாத். அடுத்து ஜுவாலாமரணி. இவ தான் மடிசார் கட்டிட்டு இருக்கிறது. நிக்கிற தேவதை ஊர்த்தி தான். இவ வந்து 14வது நித்யா. ஜுவாலாமாலினி வித்மகே மகாஜ்வாலாய தீமிகி தன்னோ தேவி பிரச்சோதியாத் இவருடைய காயத்ரி. அடுத்து ஃபைனலாக சித்ரா. கிட்டத்தட்ட புவனேஸ்வரி அடுமையில் போவோம். மராம்பையா பாஷ மங்குசை வச்சுட்டு ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலத்தை போட்டுருக்கா. வெண்ணிற வஸ்திரத்தை அணிஞ்சிட்ருக்கா. சித்ரா இது பேர்.
இந்த சித்ராவுடைய இது என்ன சொல்லிருக்குன்னா, காயத்ரி என்ன சொல்றேன்னா, விசித்ராய வித்மகேன்னு வரும் பாருங்க. விசித்ராய வித்மகே மகாநித்யாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதியாத். சித்ரா கடைசியில் வந்து பரமேஸ்வர அது காமேஸ்வரின்னு கடைசியில் முடிகிறது. இது வந்து நித்யா கவசத்தை சொல்லுவா. இந்த காமேஸ்வரி சொல்லும்போது நித்யா கவசத்தை கட்டாயம் சொல்லணும். இது வந்து இந்த நித்யா கவசம் மட்டும் நான் வந்து ஐ வில் ட்ரை டு அப்லோட் இந்த வெப்சைட்டு. சமஸ்தா பக்தி முக்தியார்த்தம் சர்வ சம்பத்ப்ராப்தியே பூதே பேரி பிசாசாதி பீடா சாத்தியே சுகாப்தியே சமஸ்தரோக நாசாய शमरे विजयाय शौरसिंही दिवि गचकव्याधि भयानके अरण्ये शैलगहने मार्गे दुर्भिक्षके तथा सलिलाग्नि मृत्पीडा सप्तो बोधादिसङ्कट प्रज्यप्य नित्या कवसं सत्सत्वं त्रयस्सत् सुखी जीवति निर्बन्धसो निबसत्नो जितेन्द्रियः शृणुयुक्तकवशं देवी लक्षये नवनवनात्मिकं येन हमेबि युद्धेश தேவாசுர ஜெயிசத அப்படி போகிறது இது. ஸோ இது ஒரு பக்கம்தான் அது. இது வந்து ட்ரை டு அப்லோட் இந்த வெப்சைட்டு பார்த்துக்கோ அதை. ஸோ இது வந்து ஒரு கிரமம். இது வந்து நித்யா கிரமம் பேர். லலிதா கிரமத்தில் 2 கிரமம் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து இந்த தித்தி நித்தியா வச்சு பூஜை பண்ணுறது 15 நாட்களுக்கு. இன்னொன்று வந்து 9 நாட்களுக்கு பண்ணுறது. எப்படின்னா நித்தியப்படி ஆபரண பூஜை. ஒரு ஆபரணம் பண்ணால் போதும். முதல் திரைலோக்கிய முகத்தை ஆரம்பித்து கடைசி நாள் சர்வானந்தமய சக்கரம். அது தட் இஸ் ஆல்சோ சிம்பிள் டைப் ஆஃப் பூஜை தான் அது. ஸோ ஒரு ஆபரணம் தான் பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு. கடைசி நாள் என்ன சிவா சில பேர்னா நவாபரணம் பண்ணிவிடுவாள். எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறது லாஸ்ட் டே அப்படி பண்ணலாம். ஸோ இது மாதிரி லலிதா கிரமத்தில் 2 விதமான இது இருக்குது. இதில் வந்து இன் ஆர்டர் டு கோ டீட்டெயில் இன்டு தட் இந்த நித்யா பற்றியெல்லாம் இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு நித்யா பற்றி தெரியணுன்னா இந்த இது வாங்கிக்கோ. தந்திரராஜ தந்திரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா அதில் மந்திரம் இருக்கும். ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் பார்க்கணுன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ இதை சொல்லி 2 ப்ரொவிஷன் இருக்குது. ஒன்று வந்து நித்யாதேவியை வச்சு பூஜை பண்ணுறது, பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி விரதம் முடிக்கிறது. அடுத்தது வந்து பிரதமையில் ஆரம்பித்து நவமியில் முடிக்கிறது. அது வந்து இந்த ஆபரண பூஜைகள். ஒரு நாளைக்கு ஒரு ஆபரணம் பண்ணிவிட்டு 9வது நாள் இந்த நவாபரணம் பண்ணிடலாம். இல்லைன்னா இது அதோட நிறுத்திடலாம். இதோட ஒரு நாள் ஒரு ஆறு சர்வானந்தமே அது மட்டும் பண்ணால் போதும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தேடு. ஸோ லலிதா கிரமத்தில் 2 இருக்குது. அந்த காளிகா கிரமத்தில் 3 இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் 5 டைப்ஸ் ஆஃப் பூஜா நவராத்திரி வாட் வி கேன் டு. இப்போ நான் பேசுனதெல்லாம் வந்து லலிதா கிரமம். அதில் 2 டைப்பு. ஒன்று வந்து இந்த நித்யா தேவி பூஜையாட்டம் பண்ணுறது. அடுத்து 15 நாள் பண்ணணும். அது பண்ணுறதா இருந்தால் நித்யா வந்து பராக்கிரமுக்கு அதை பண்ணிட்டேன்னு காரிய சித்தி. என்ன வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, எது இருந்தாலும் சரி காமேஸ்வரியில் ஆரம்பித்து சித்ராவில் முடிக்கணும். திருப்பி சித்ராவில் ஆரம்பித்து காமேஸ்வரி முடிக்கணும். திருப்பி எப்படி 3 தடவை வரணும். 45 நாள் ஒரு மண்டலம். அது பண்ணிட்டா சத்தியமாக நடக்கும். அது ஸோ அது வந்து ஜென்ரலாக பண்ணுறது. அது இப்போ நவராத்திரியில் பண்ணுறது தீஸ் ஆஃப் த வேஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஒன்று 15 நாள், ஒன்று 9 நாள். 9 நாள் வந்து ஒவ்வொரு ஆபரணம் ஒவ்வொரு நாளைக்கு பண்ணுறது. 15 நாளைக்கு பண்ணுறது ஒவ்வொரு நித்தியாக்காக பண்ணுறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.